சாரி பார்ட்னர், சகுனம் சரியில்லை. தூட்டல பரப்பிட்டாலும் துங்கல்ல பரப்பட கூடாதுன்னு எங்க அப்பா இல்ல அப்பா அவர் சொல்லுவாரு. காத்து போங்க. உட்காருங்கன்னா ஆமா, முந்தி எல்லாம் 10 மணிக்கு ஆசத்துக்கு போவீங்க, இப்ப சரியா 9 மணி தான் அடிச்சோன்னு கிளம்புறீங்களே, என்ன விஷயம்? அது வந்து ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. ஐயோ பாவம், அந்த ராசிக்கு தனியா பஸ்ல போக தெரியாதோ? ஐயோ, அவட ஜம்மனு கார்ல தான் உட்காந்து போக போல இருக்கு. ராகினியா? அது யாரு? ராகினி ஒரு மோகினி, காதல் மோகினி. எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? பார்ட்னர், நீங்க எனக்கு காது குத்துனா கடவுள் உங்க கண்ணை குத்துடுவாரு. எனக்கு புரிஞ்சு போச்சு. நம்ம தேவகி உன்னை நல்லா ரேக்கி விட்டுருக்கா. அவ பேச கேட்காத. நம்ம கம்பெனி ரொம்ப பெருசாச்சே, அதுல ஏகப்பட்ட சேல்ஸ் கேஸ் இருக்காங்க. அதுல இந்த ராகினி ஒருத்தி. சரி சரி. ஆமா, அவங்களை எல்லாம் நீங்க தொட்டு பேசுறீங்களா? ஐயோ, அசிங்க அசிங்கம். நான் முதலாளியாச்சே, அவங்க கூட எல்லாம் சிரிச்சு பேசினாலும் சீப்பா போயிடாது. பின்ன இல்லையா? அவங்க எல்லாம் சூப்பரங்க. இந்த ராமருக்கு இருக்கிற ஒரே ஒரு சீதா நீதான். கௌரி, நீ எவ்வளவு அழகாக தெரியுமா? நிஜமா தான் சொல்றேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டே ஜானா, உன் பொண்டாட்டி ரொம்ப அழகுன்னு சொல்லும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இத கேட்கும் போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருக்காதா? கௌரி கௌரி, எனக்கு முத்த கொடுக்குறியா? பாரு, நான் என் பொம்மைக்கு தான் கொடுப்பேன். ஆனா இந்த ராகினி இருக்காளே, ராகினி குரங்கு, இப்படிக்கு கௌரி, இதுல இப்படிக்கு வரையா தலையெழுத்து. பொம்மை கடை உடம்பு எப்படி இருக்கு? நான் யார் தெரியுதா? முதல்ல நீ தெரிஞ்சுக்க வேண்டியது மேனஸ். பொது இடத்துல ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகுறத கத்துக்க. உனக்கார லூசு. என்ன சொன்ன? இரு இரு. சம்பளம் கொடுக்க வேண்டாம். வீட்டுக்கு தானே போறேன். ஆமா. ராகினி பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? குழந்தை, இந்த குழந்தை கார்ல ஏத்திட்டு போ. என் காலை பார்த்தேன், அவளை எனக்கு பிடிக்கல. உனக்கு? என் பேபிக்கு ஏதோ அவங்களுக்கு எனக்கும் பிடிக்காது. I hate that ராகினி. அல்சேஷன் நாயை விட்டு அவள் கடிக்க வைக்குமா? நாய் கடிக்க இப்ப எல்லாம் நல்ல மருந்து வந்து பணம் கொடுத்து ஆள் வச்சு அடிக்க சொன்ன. அவன் 2 பக்கமும் பணம் வாங்கிட்டு கண்டுக்காம போயிடுவான். வேற என்ன செய்யலாம்? அவ அழகு காட்டுதானே உன் புருஷனை மயக்கிறா. அந்த அழக அழைச்சிட்டா அது எப்படி? இது இந்த இது அக்னி திராவகம். இது எடுத்துட்டு போய் அந்த ராகினி முகத்துல ஊத்திடு. அவ முகம் கருகி போயிடும். அப்புறம் உன் புருஷன் அவளை பார்க்கவே மாட்டான். ஓ, கண்ணு, லட்ச வெடிச்ச காலு, தீரம் பிடிச்ச கை வலிக்கும் இல்ல? நான் பிடிச்சு விடுறேன். சிங்காரி, என் மேல உண்மையான அன்பு வச்சிருக்கிறது நீ ஒருத்திதான். உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். எனக்கு தெரியாதா என்ன? நான் 7 சொன்னதுமே 1000 கேஸ் கழிச்சு கொடுத்துட்டேன். அதோட நிறுத்திட போறியா என்ன? இது பாரு, இப்ப என் கை மூலியா இருக்கு. இது இப்படியே விட்டுட போறியா என்ன? விடுவேனா? இதுவும் கொடுத்துட்டேன். ஆனா நான் அன்னைக்கு எடுத்துட்டு வர சொன்னது மட்டும் மறந்துட்டு வந்துட்டேன். மறப்பேனா? இதெல்லாம் எனக்கு தந்தது யாருக்காவது தெரிஞ்சா? யாருக்கும் தெரியாது. எங்க அப்பா பெரிய சமுத்திரத்தையே சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு. அதுல வரதும் தெரியாது, போறதும் தெரியாது.
எவ்வளவு ஆனா கூட நமக்குள்ள நடக்கிறது எல்லாம் நீ யாருகிட்டயும் சொல்லக்கூடாது. நான் உன் ஃப்ரெண்டுங்கிற விஷயமே யாருக்கும் தெரியவும் கூடாது. நிச்சயமா யாருக்கும் தெரியாது. தேங்க்யூ பேபி, தேங்க்யூ. வரட்டுமா? ஓகே. டாடா டாடா. ஓகே, பில் போடுங்க. சார், நான் ராகினி பேசுறேன். கொஞ்சம் சீக்கிரமா கீழே வாங்க ப்ளீஸ். காக்கா, ஐயோ கடையில சத்தம் போட்டு சொல்லாதமா. அழகா மறுபடியும் சொல்லு. நீ சொல்லு. வழக்கம் போல போயாச்சோ. இன்டர்காம்ல என்ன ஏமா கூப்பிட்ட? அப்பா, இப்பதான் சார் உயிரே வந்தது. ஏன் இந்த பொண்ணு மறுபடியும் வந்துருச்சா? ஆனதுனால. அப்பா, உனக்காவது உயிர் வந்துச்சு, எனக்கு உயிர் போய் போய் வந்துச்சு. சார், அவ பார்வையில எவ்வளவு பயங்கரம். அவ ஏன் என்ன அப்படி பாக்குறா? அவளுக்கு என் மேல என்ன விரோதம்? ஆமா, அவ யார் சார்? வேற யாரும் இல்ல, இந்த கடைக்கு. எஸ் சார். இருக்காரா? எஸ் சார். உடனே வரங்க, வரட்டும். எஸ் சார். சார், ஜெனரல் மேனேஜர் கூப்பிடுறாங்க. ஊமக்கொட்டா மாதிரி நிக்கிறத பாரு. அறிவுகிட்ட கழுத. கம்பெனி பக்கம் வரக்கூடாதுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நான் சொன்னதா ஒரு பொய்ய சொல்லி கம்பெனி கேஸ் கிட்ட 10,000 வாங்கியாமே. வாங்கியா இல்லையா? அந்த பணத்தை என்ன செஞ்ச? வரி கொடுத்திருப்ப, எனக்கு தெரியாதா? தெருவில் இருக்கிற ஐஸ் போட்ட ஈன்னு பல்ல எடுத்துட்டு ஓடி போய் வாங்கி சாப்பிட்டுருப்ப. அந்த சமயத்துல ரோட்ல போன எவனாவது கார்ல இருந்த பணத்தை எடுத்துட்டு போயிருப்பான். கண்டுபிடிச்சீங்க மூஞ்சி இப்படித்தான் கழுத்துல இருந்த வயிறு நிக்கிறத யாருகிட்டயே கழட்டி கொடுத்துட்டு போலிய மாட்டிட்டு வந்து ஏமாத்துறேன். இப்போ பணத்தை பறி கொடுத்துட்டு வந்து நிக்கிறேன். அது மட்டும் இல்ல, என் கையில கடந்த 2 ஜோடி வயிறு வளையலும் காலி. இது போலி. அடி பாவி, உன்னை உனக்கு வர வேலை இல்லையா? கையில கழுத்து கடந்ததா பறி கொடுத்துட்டு வந்து நிக்கிறான். இவளை தொலைச்சு தலைமுறை நிறுத்துற. இன்னும் வார்த்தை சொல்றேன். இதை சொல்றதுக்காகத்தான் அந்த புயவை இந்த அந்தஸ்தை கொடுத்து உன்னை உச்சியில வச்சுட்டு போனாரா? வீடு கட்டவனே, இவளை நீ தொலைச்சு தலைமுழுகணும்னா இவளால உனக்கு கிடைச்சிருக்கிற கோடீஸ்வரங்கிற பேரையும் தொலைச்சு தலைமுழுகணும். அதுக்கு நீ தயாரா? சொல்லுடா, சொல்லு. அம்மா ஜனா, மத்தவங்க வாழ்க்கையில ஒரு நஷ்டம் ஏற்பட்டா பதிலுக்கு ஒரு லாபம் ஏற்படும். ஆனா உன் வாழ்க்கையில ஒண்ணு போனா எல்லாமே போயிடும். உன் பேராட்சியோட அத்திவாரத்துல நீ அமைச்சுக்கிட்ட வாழ்க்கை. அதுக்காக இந்த நிர்மூலத்தோட கடைசி வரைக்கும் நிம்மதிதான் வாழ சொல்றீங்களா? இந்த கேள்விதாண்டா என்ன சிந்திக்க வைக்குது, உன் மேல சந்தேகப்படவும் வைக்குது. என் பிள்ளை சரண புத்தி உள்ளவங்கிறது ஏற்கனவே எனக்கு தெரியும். ஆனா சபல புத்தியும் உள்ளவங்கிறது இப்பதான் புரியுது. இத பாருடா, விளையாட்டாவோ வேடிக்கையாவோ கௌரி கிட்ட எப்படி வேணாலும் நடந்துக்கோ, கவலை இல்லை. ஆனா அவளுக்கு நீ துரோகம் பண்றதா என்னைக்கு என் மனசுல படுதோ அன்னைக்கு உன் விரோதி வேற யாரும் இல்ல, உங்க அம்மா தான்.
இருக்க முடியாதுன்னு ஏன் முடிவு கட்டுறீங்க? நீங்க பணக்காரர், நாங்க ஏழை. அப்படின்னா நாங்க 2 பேரும் இணையவே முடியாதா? எப்படி? தராசுல ஒரு தட்டுல வைக்கப்பட்ட இடக்கல்லுக்கு தகுந்தபடியா மறுதட்டுல பொருளை வச்சாதானே நிறுவ சரியா இருக்கும் இல்லையா? வாழ்க்கையும் அப்படித்தான். நான் யாரு, எந்த நிலைமையில வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிறேங்கிறத ஒளி மறைவில்லாம உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தேன். இப்ப அதை சொன்னா சாதகத்துக்கு பதில் பாதகமாயிடுமோன்னு பயப்படுறேன். நீங்க புறப்படலாம். கடைசியா ஒண்ணு சொல்றேன். நீங்க பயப்படுற அளவுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி நான் பணக்காரனா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க சந்தோஷப்படுற அளவுக்கு உங்க பொண்ணுக்கு உண்மையான புருஷனா இருப்பேன். இந்த ஒரு உத்தரவாதம் மட்டும் என்னால கொடுக்க முடியும். யோசிச்சு சொல்லுங்க. நீங்க சரின்னு சொன்னா சந்தோஷப்படுவேன், இல்லைன்னா அம்மா, அவரு போயிட்டாரம்மா. போக வச்சுட்டு. ஏம்மா? உன் தாய்ங்கிற உரிமை இருக்கு பாரு, அதை இந்த விஷயத்துல நான் பரிபூர்ணமா பயன்படுத்திக்கிட்டா வேணும். சத்தியமா நான் எந்த தப்பு செய்யலம்மா. அவரு ரொம்ப நல்லவரு. உனக்கு தெரியாது, கொஞ்சம் கூட உண்மை கலப்படமே இல்லாம புடைச்சு சுத்தப்படுத்தின மாதிரி போய் சொல்றவன் இந்த உலகத்திலேயே காதல் ஒருத்தன் தாம்மா. நீ நினைக்கிற மாதிரி அவனை கைவிட்டுட மாட்டாருமா. அந்த பையனை பத்தின உன்னுடைய கணிப்பு, உன்னை பத்தின அவனுடைய எண்ணமும் கடைசியில் எப்படி ஆயிடும் தெரியுமா? ஆசிரியர் இல்லாம மாணவன் கருத்தலையில போட்டு விடை காண முடியாம பாதியிலே நின்று போன ஒரு கணக்கு. அவர் அப்படிப்பட்டவர் இல்லம்மா. உங்க அம்மா எப்படிப்பட்டவர் உனக்கு தெரியும். நீ பெறவும் முடியாது.